அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு ₹2 கம்மாமரேட்டிவ் காயின்ஸ், மொத்தம் 21 காயின். 2 காயின் காமன் காயின், 19 காயின் கம்மாமரேட்டிவ் காயின். வாங்க பார்ப்போம். ஒரு 21 காயின் வச்சுருக்கேன். முதல்ல 1982 நேஷனல் இன்டகிரேஷன், ஒரு மும்பை மின்ட்டு. 1982 நேஷனல் இன்டகிரேஷன் மும்பை மின்ட்டு, பெரிய காயின், டப்பு காயின், ₹150. ரெண்டாவது டெல்லிக்கு முந்தி நான் ஒரு 1990 நேஷனல் இன்டகிரேஷன் அதே மாதிரி பெரிய நாணயத்தை ஒரு ஹைதராபாத் மின்ட்டு வச்சுருக்கேன். இதோட சேர்த்து அது ₹200 அதனோட ரேட்டு. இதில் நான் சொல்லிக்கிட்டு வர ரேட்டெல்லாம் பார்த்து பயந்து போய் செல்லை வச்சுட்டு ஓடிடக்கூடாது. இது வலைத்தளத்து ரேட்டு, புத்தகத்து ரேட்டு. நான் கொடுக்குற ரேட்டு இதுலேருந்து ரொம்ப கம்மி தான். நீ மொத்தமாக சேர்த்திங்கன்னா இது பூரா ₹6000 ₹7000 ஆயிரும். அவ்வளோ நான் கொடுக்க போகிறதில்ல. மூணாவது நாணயம் டெல்லி ஏசியன் கேம்ஸு கொல்கட்டா மின்ட்டு. நாலாவது நாணயம் ஹாப்பி ஃபேமிலி, சுமால் ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி. அதுலேயும் ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேர் காயின் ₹300. நிறைய ஸ்கேர் காயின் தான் வைப்பேன். நாலாவது பயோடைவர்சிட்டி ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேர் காயின் ₹500. இங்கே பார்த்துக்கோங்க, போட்டிருக்கா. அதுக்கு அடுத்து வாட்டர் ஃபார் லைஃப் கொல்கட்டா மின்ட்டு வச்சுருக்கிறேன். அதனோட ரேட் ₹250. அதுக்கடுத்து கொஞ்சம் ரேர் காயின். அது குளோபலிசிங் இந்தியன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போ 95. அது ரெண்டுமே ரேர் காயின். மற்றெல்லாம் ஸ்கேர் தான் வரும். இது ரெண்டும் ரேர் காயின். மும்பை மின்ட்டாக இருந்தால் ₹850, ஹைதராபாத் மின்ட்டாக இருந்ததுன்னா ₹1250. நான் மும்பை மின்ட்டு வைக்கேன். காயின்லாம் பார்த்துக்கோங்க, மும்பை தானே இல்லைன்னு பார்த்துக்கோங்க. என்ன நான் ஒன்றையும் காமிக்கலை, கண்டிஷனையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து திருவள்ளுவர் 1 மின்ட்டு தான். திருவள்ளுவர் மும்பை மின்ட்டு. அது கொஞ்சம் ரேர் கேட்டகரி தான், எனக்கு காமனாக கிடைக்கிது. என்னோடய விலை ₹1250. நம்ம அவ்வளோ விலைக்கு கொடுக்க போகிறதும் இல்லை, வாங்க போகிறதும் இல்லை. அதுக்கடுத்து சர்தார் வல்லபாய் படேல். அதில் நொய்டா மின்ட்டு அப்படின்னா விலை கூட. நான் வச்சுருக்கிறது மும்பை மின்ட்டு தான் வச்சுருக்கேன். ₹150 அதனோட ரேட்டு. நான் இதில் அப்படி ₹100 தான் போட்டிருக்கேன். இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு வரிசையில் வைக்கணும். அதுக்கடுத்து நேதாஜி ஹைதராபாத் மின்ட்டு. ஒரு காயின் ₹700. ஹைதராபாத் மின்ட்டா இல்லையான்னு பார்த்துக்கோங்க, டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஹைதராபாத் மின்ட்டு தெரியுதா? 97க்குள்ள மின்ட்டு தான் ரொம்ப முக்கியம். காயினோட கண்டிஷன் ரெண்டாவது முக்கியம். இதோட 10 நாணயம் ஆகிப்போச்சு. ஒரு நாணயம் ₹700 அது. அதுக்கடுத்து அரவிந்தர் மும்பை மின்ட்டு ஸ்கேர் காயின் ₹250. அதுக்கடுத்து சித்தரஞ்சன் தாஸ் நொய்டா மின்ட் வச்சுருக்கேன். வலைத்தளத்துலேருந்து ₹300 ரேட்டு. இது நான் ஏற்கனவே பழைய பதிவில் போடுறதுக்காண்டி நான் ₹150 போட்டு எழுதி வச்சேன். அதில் ₹300 அதில் பாதி ரேட்டு போடுவேன், ₹150. அதுக்கடுத்து சத்ரபதி சிவாஜி கொல்கட்டா மின்ட் வச்சுருக்கேன். ஸ்கேர் காயின் ₹200. அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நினைவு நாணயம் மும்பை மின்ட்டு ஸ்கேர் காயின் ₹150. அதுக்கடுத்து ஷியாம பிரசாத் முகர்ஜி ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேர் காயின் ₹400. அதுக்கடுத்து ஜெயந்த் துக்காராம் கொல்கட்டா மின்ட்டு ₹200. அதுக்கடுத்து ரயில்வே குளோபலைசேஷன் ரயில்வே 2003 கொல்கட்டா மின்ட்டு ஸ்கேர் காயின் ₹200.
அதுக்கடுத்து ஏர்ஃபோர்ஸு வேணும்னா நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து லூயிஸ் பிரெய்லி ஹைதராபாத் மின்ட்டு 150 ரூபா. அதுக்கடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1 மின்ட்டு தான், கொல்கட்டா மின்ட்டு 200 ரூபா. அதுக்கடுத்து 19th காமன்வெல்த் கேம்ஸ் 2010 கொல்கட்டா மின்ட்டு 200 ரூபா. 20 காயின் சரியாக போச்சு. இதுலேயும் வேறு காயின் இல்லை. ஏர்போர்ட்ஸை தவிர மற்ற எல்லா கமாமரேட்டிவ் காயின்ஸும் வச்சாச்சு. A to Z எல்லாமும் வச்சாச்சு. 1996 கொல்கட்டா மின்ட்டு 1 மின்ட்டு நேதாஜி வேணுமா இருந்தாலும் வாங்கிக்கோங்க, வச்சுருக்கேன். 12,000 ரூபா ஒரு நாணயத்தின் விலை. நல்லா குட் கண்டிஷனாக இருக்கும். இதோட சேர்த்து இந்த ஒரு நாணயத்தையும் ஃப்ரீயாக வைக்கிறேன். 2007 ஹைதராபாத் மின்ட்டை பார்த்துக்கோங்க. இது நீங்களே கூட்டி பார்த்துக்கோங்க என்ன விலைன்னு சொல்லி. அது நான் சொல்ல விரும்பல, சொன்னால் பயந்தே ஓடி போயிடுவீங்க. நான் கொடுக்குறது 1750 ரூபா மட்டும். ஒன்லி 1000 rupees 750. காயினை ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இப்படி பார்த்துக்கிட்டே வர சமயம் உங்களுக்கு இதில் ஏதேனும் ஒரு காயினை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஏன்ட்டு சொல்லிடலாம். சார் இதில் ஒரு காயின் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்குது, அதை மாற்றிட்டு வேறு ஒரு ஃப்ரெஷ் காயின் வைங்க சார்னு சொன்னால் நான் வேறு ஃப்ரெஷ் காயின் கண்டிப்பாக வச்சு தருவேன். என்கிட்ட காயின் இருக்குது. இது ஒரு செட்டு உருவாக்கினேன். கையில் கிடச்ச நாணயங்களை பூரா நல்லா க்ளீன் பண்ணி அது என்ன வருஷம், என்ன மின்ட்டு, என்ன விலை எல்லாம் சேர்த்து எழுதி உங்கள்கிட்ட பார்வைக்கு வச்சுருவேன். அப்படி வைக்கிற சமயம் சில இதை மாற்ற மாட்டேன், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருவேன். எவ்வளவோ விலை குறைச்சி கொடுக்கும். இதனுடைய ரேட் ஏகப்பட்டது வரும். ஒரு 7500 ரூபா வரும்னு வைங்களேன். இதோட மொத்த விலை 7500 வரும். நான் அதை 4ஆக பிரித்து அதில் ஒரு பங்கு கொடுப்பேன். 7500னா 3750. அதுலேயும் ஒரு 2000 குறைச்சிட்டு ஒரு 1750 மட்டும் கொடுங்க அப்படின்னு 4ல் ஒரு பங்குக்கும் குறைச்சி கொடுப்பேன். எப்படின்னா இதில் அவ்வளோ முதலீடு போட்டு நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். அவ்வப்போது ஒன்று போடுவேன். 1 பைசா, 2 பைசா, 3 பைசா, 5 பைசா, 10 பைசா, 20 பைசா, 25 பைசா, 50 பைசா, 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபான்னு சொல்லி வருஷ பிரகாரம் போட்டுட்டு வருவேன். இப்போ இது போட்டோம்னா இது அடுத்து போடக்குன்னு 1 வாரம் ஆகும். இதுக்கடுத்து ஒரு 5 ரூபா ரெடி ஒரு நண்பருக்காக ஒரு 5 பைசா ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த இருக்குல்ல, இதை 48 வகையான 5 பைசா வச்சுருக்கேன். 48 வருஷம், 48 மின்ட்டு, எல்லாமே மின்ட்டு வேறு, வருஷம் வேறு தனித்தனியாக இருக்கும். இது இப்போ அதில் இல்லாததை மறுபடியும் செலக்ட் பண்ணி நான் போடுறேன். இதில் இந்த 10 நாணயம் இருக்குது. இந்த 10 நாணயமே அங்கே வச்சுட்டேன். அந்த அதே வருஷத்தில் வேறு மின்ட் எடுத்து அதோட சேர்த்து இன்க்ளூடிங் பண்ணுறேன். மற்றதெல்லாம் அலுமினிய நாணயங்கள் 99.99% எல்லாம் UNC காயின். நீங்கள் நாணயத்தெலாம் பார்த்துக்கலாம். 99.99% UNC காயின். இடையில ஒவ்வொரு நாணயம் வருஷத்துக்காக வேண்டி வச்சுருப்பேன். கிடைக்காத வருஷம் UNC கிடைக்கல அப்படின்னா நார்மல் கண்டிஷன் உள்ளதை நல்ல கண்டிஷனை பார்த்து ஒன்று எடுத்து வைப்பேன். மற்றது எல்லாம் UNC காயின். 48 நாணயங்கள் இருக்குது. இதில் குறைஞ்சது இதில் 1 மின்ட் காயின்லாம் உண்டு. ஒரு நாணயம் 300 ரூபாய்க்கெலாம் உண்டு. நிறைய ஹைதராபாத் மின்ட் இருக்குது. குறைஞ்சது ஒரு 100 ரூபா போட்டாலும் 4800 ரூபா ஆகுது. நான் கொடுக்குறது 2400 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 48 நாணயத்தையும் சேர்த்து மொத்தம் 2400 ரூபா. இது ஒரு செட்டு இருக்குது. நண்பருக்காண்டி ரெடி பண்ணி புக் பண்ணியிருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு செட்டு ரெடி பண்ணி தரேன். இதேமாரி அப்படியே தருவேன். ஒரு நாணயம் 2 நாணயம் அதில் குறைஞ்சிச்சின்னா அதுக்குள்ளே அமௌண்ட்டை குறைச்சி கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீதி, நேர்மை, நியாயத்தோடு வாழ பழகிக்கொள்ளுங்கள். வணக்கம்.